ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வேண்டாத பாத்திரம், நான் உதவாத பாத்திரம், நான் பிரயோஜனமற்றவன், நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னெல்லாம் ஒருவேளை உங்களுடைய குற்ற மனசாட்சியாக இருக்கலாம், நீங்கள் ஜெயிக்காததனாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் மனசுக்குள்ளே ஒரு வேல்யூவுள்ள பர்சனாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னா, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஜனங்கள் அல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வேல்யூபுல்லான ஆள், இந்த பட்டணத்திற்கு ஒரு முக்கியமான ஆள், இந்த தேசத்திற்கு ஒரு முக்கியமான ஆள், கர்த்தருக்கு மிக 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 முக்கியமான ஆள். ஆண்டவர் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தார்னா இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்மளை எடுத்திருப்பாரு, நம்முடைய தேசத்திலிருந்து நம்ம எடுத்திருப்பாரு. நம்ம அதைத்தான் தேவனுடைய மனுஷன் எலியா அதைத்தான் கேட்குறான், ஆண்டவரே நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கிறேன், எனக்கு வாழ்றதற்கு விருப்பம் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. எதுக்கு நீ என்ன நீங்கள் வச்சிருக்கிறீங்க? எனக்கு பொண்டாட்டியா, என்னோட பிள்ளைகளா, எனக்கு வேற என்ன இருக்குது? நான் வந்த ஊழியத்தை முடிச்சிட்டேன், நான் நிறையவே உங்களுக்கு செஞ்சுட்டேன், நிறையவே பக்தி வைராக்கியம் பாராட்டினேன். இனி இந்த உலகத்தில் எனக்கு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கிறேன்? இந்த லேடியினுடைய பேச்சை கேட்டுட்டு நான் உட்கார்ந்துருக்கணுமா? இவ்வளவு பயந்து போய் உட்கார்ந்துருக்கணுமா? என்னை எடுத்துக்குங்க, இனி எனக்கு எந்த ஊழியமும் இல்லை. ஆனால் அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ வேல்யூ இல்லைன்னு நினைக்கிற, நீ பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் கர்த்தருடைய தூதன். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உங்களுடைய வேல்யூ எவ்வளவோ அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரிந்தே ஆகணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. ஒருவேளை இன்னைக்கு வீட்டிலிருந்து வரும்போது கூட இந்த வார்த்தையை நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு தோல்வி ஒருவேளை உங்களை அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, நான் ஒரு வேலை உள்ள கையை மேலே உயர்த்தி சத்தமாய் ஆமென் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ஸ்தோத்திரம். முழு பலத்தோட அந்த ஞானம் இப்பொழுது என்னிலே உண்டாகட்டுமப்பா. ஆண்டவரே நான் தேவனுக்கு மிகவும் உகந்த பாத்திரம். ஆமென். உம்மை மறந்து வாழ்ந்தவன் தான், அது உமக்கே தெரியும். ஆனாலும் என்னை பயன்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவே நான்? சொல்லுங்க எல்லாரும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவே நான்? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுவோம், தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு சத்தமா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் இப்ப சேர்ந்து நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்?
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் அப்படியே கையை உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் இப்ப சொல்லுவோம். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இது உலகே அறியும். உதவாத என்னில் நிருறவானி, நீங்க இல்லாம அப்பா. உதவா என்னில் நிருறவானி, நீங்க இல்லாம என் உலகம் முடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியா. சத்தமா கைய மேல, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. சொல்லுவோம். தேவகுமாரா 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 கைகளை மேல உயர்த்தி, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா. சத்தமா சத்தமா உங்க சத்தம் உயரட்டுமே. அப்பனே அப்பா, ஒரு ஜபத்தோட நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஏசப்பா ஏசப்பா எங்கே போவேனா. தேவகுமாரா கிருபா, தேவகுமார் தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது வந்து ஒரு வயதான ஒரு பாட்டி தான் வந்து என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாங்க. அவங்க வந்து உலகத்தில் எதுவுமே செய்யலை. இப்போது ஜஸ்ட்டு ஒரு 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 1 மந்த்து முன்னாடி நான் நாகர்கோயிலில் மீட்டிங்காக போகும்போது என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின தாயார் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, பென்ஸ் வந்தால் கொஞ்சம் வந்து நான் அவனை பார்க்கணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவங்கள போய் பார்த்தேன். சரி போய் பார்த்து அவங்கள்ட்ட ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருந்தேன். ரொம்ப வயசானவங்க, கிட்டத்தட்ட ஒரு 93 வயசு இருக்கும். எங்கள் ஊர்லேயே இப்போ எங்களுடைய அந்த கிராமத்திலே ரொம்ப வயசானவங்களும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்தேன். அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான, எதுவுமே இல்லாமல், எப்போவுமே என்னை பார்க்கும்போதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ண சொல்லுவாங்கன்னா, நல்லபடியாக நான் போய் சேரணும்ப்பா, நல்லபடியாக. ஒரு 10 வருஷமாக இதே ஜெபந்தான் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் நல்லபடியாக. எனக்கு நீ என்ன, எனக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பசங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி, அவங்க பேர பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவங்க வந்து அந்த கிராமத்தில் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை, அவங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இல்லை, அவங்கள வச்சு பார்க்குறது மாதிரி கூட யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் வந்து அந்த பாட்டி அம்மாவனுடைய தோளில் கையை போட்டு
அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நாட்டமாக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 93 வயசில் அவர்களாலையும் அவர்களுக்கு பராமரிக்க முடியல, அவர்களை யாரும் பெருசாக பராமரிக்கவும் இல்லை, ரொம்ப ஸ்மெல்லாக தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய தோள் மேலே அப்படியே கையை போட்டு அப்படியே கட்டி பிடிச்சா ஒல்லியாக இருந்தாங்க. அப்போது அவங்க நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா அவங்களுக்கு சொன்னால் கூட புரியாது. அப்படின்னா நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேல்யூபுளான பர்சன், நீங்கள் எவ்வளோ இந்த முக்கியமான ஒரு நபர், இன்றைக்கு இத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு ஊழியக்காரனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி திருச்சபைக்கு கூட்டிகிட்டு போய் பாஸ்டரோட இணைச்சி விட்டு ஒரு ஞான ஸ்நானம் வரைக்கும் வழி நடத்தி அதற்கு பிறகும் பார்க்கும்போதெல்லாம் எச்சரிப்பு கொடுத்து எங்கள் கிராமத்திலிருந்து கண்டிப்பாக ஊழியக்காரங்க ஒரு 2 பேராவது போகணும்னு டெய்லி போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணி அழுது உபவாசம் இருந்து அவர்களுடைய ஜெபத்தினுடைய பலனினால அந்த கிராமத்திலிருந்து இப்போ 2 ஊழியக்காரங்க நாங்கள் வெளியே போயிருக்கிறோம். அதில் ஒரு ஊழியக்காரன் தான் அவங்கள கட்டி பிடிக்கிறான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ அவர்கள் நான் இவ்வளோ இந்த ஊழியக்காரனை நான் ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்ற வேல்யூவேஷன் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க எவ்வளோ வேல்யூபிள் பர்சன் அப்படின்றது தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கலாம். நீ என்ன சாகுன்ற வார்த்தையை கூட உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். நீ செத்து தொலை, நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கே சில சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்போது உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாமல் இப்படி ஒரு பிறவி எனக்கு தேவையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது நமக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய அலங்கத்தை கட்டும்போது, அந்த மனுஷன் அலங்கத்தை கட்டும்போது அந்த அலங்கத்தினுடைய வேல்யூ சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியல. நீ எதுக்கு அலங்கத்தை கட்டுற? அந்த அலங்கத்தை கட்டிட்டேன்னா அந்த அலங்கம் ஒரு நரி ஏறி போனால் இடிஞ்சு விழும் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுறாங்க, அப்படின்னு தான் நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அலங்கம் எவ்வளோ வேல்யூவானது அப்படின்னு யாருக்கு அறிந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவன் தூக்கு நூலை என் தேவனாகிய கர்த்தர் ஸ்ட்ராங்காக அவர் ஆசையாய் பார்க்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வேணும், நீங்கள் திருச்சபைக்கு வேணும், நீங்கள் இந்த பகுதிக்கு வேணும், நீங்களும் நானும் நெடுநாள் தீர்க்காயுசா இருக்கணும், நம்ம சுகத்தோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் கிருபையாய் செய்து முடிக்கணும். மனைவி ஒருவேளை நீ பிரயோஜனமே இல்லாத ஆளுன்னு கூட பட்டம் சூட்டலாம். ஆனால் என்னுடைய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா, நான் எழும்ப ஆரம்பிச்சிருவேன். நான் ஒரு முக்கியமானவன், நான் ஒரு முக்கியமானவள்னு என்னைக்கு எனக்கு தெரியுதோ அன்னைக்கு நான் என்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அன்னைக்கு நான் பலனாக ஆரம்பிச்சிருவேன். அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமே எனக்கு தெரியும். இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சதிலிருந்து உங்களுடைய சிந்தை முழுக்க 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 நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல, நான் ஒரு வேல்யூபுளான ஆள். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், நான் மிகவும் முக்கியமானவள், நான் விசேஷமானவன். சொல்லுங்க, நான் விசேஷமானவள். தேவா, நான் எதனால் விசேஷமானவன்? வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய தாளந்துகள் மட்டும் இல்லை, நீர் என்னோடு கூட வருவதினால், ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதினால், இந்த உலகத்திலேயே விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதுனால் நான் மிகவும் முக்கியமானவன், நான் மிகவும் முக்கியமானவள். கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் முக்கியமானவன், நான் முக்கியமானவள். என்னுடைய ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் என்னுடைய குடும்பத்திற்கு தேவை, நான் என்னுடைய வீட்டிற்கு தேவை, நான் என்னுடைய சமுதாயத்திற்கு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே உங்க வாயிலிருந்து நாம் வேண்டாத பொருள்னு சொல்லுங்களேன் வைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, எப்பவுமே நினைக்கக்கூடாது. நம்ம
நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வந்து பாத்ரூமில் இருக்கிற அந்த கப் இருக்குது பாருங்களேன், பாத்ரூமில் இருக்கிற கப்பை யாருமே பாத்ரூமை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு விரும்ப மாட்டாங்க. பாத்ரூமில் இருக்க கப்பை ஒருவேளை தூக்கிட்டு டேய் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் இது டாய்லெட்டில் இருக்கிற அந்த மக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபுல்லாக தண்ணியை எடுத்துகிட்டு வந்து மம்மி டேடி அப்படின்னு கொடுத்தா எத்தனை பேர் வாங்கி மடக்குன்னு குடிப்போம்? ஏன்டா அறிவு ஏதாவது இருக்கா? நீயும் போய் டாய்லெட்டில் இருக்கிற மக்கை தூக்கிட்டு வந்து குடி தண்ணி அதில் ஊற்றிட்டு வந்திருக்கிறேன், எப்படா குடிக்க முடியும், கொண்டு போய் வைடா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் திட்டுவோம். பாத்ரூமில் இருக்கிற அந்த கப்பை வந்து நம்ம நிறைய பேர் மதிக்க மாட்டோம். ஆனால் நமக்கே தெரியாமல் யாராவது ஒருத்தர் பாத்ரூமுடைய கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம பாத்ரூமுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். இப்போ நமக்கு கப்பு தேவைப்படுது. இந்த கப்புனுடைய அருமை எப்போ தெரியும் தெரியுமா? டேய் கொண்டு வாடா, டேய் கொண்டு வாடா, எங்கடா இருக்கிற, எவ்வளோ நேரத்தில்டா வருவேன், எடுத்துட்டு வாடா. இதுலேருந்து எதுக்குடா இந்த பாத்ரூம்லேருந்து கப்பை தூக்கி வெளியே கொண்டு போகிறீங்க? இதுலேருந்து எவன் எடுக்க சொன்னா? எடுத்துட்டு வாங்க, முதல்ல எடுத்துட்டு வா. ஐயோ, அந்த நேரத்தில் அந்த கப்பு வந்து எவ்வளோ விலையேற பெற்றது. அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் கப்பு தரமாட்டாங்க. உங்களுக்கு 10,000 ரூபா பணம் தர்றாங்க அப்படின்னா டேய் பணமே வேண்டாம்டா, கப்பை கொடுப்பா. அப்போது அந்த இடத்துல அந்த பொருள் எந்த பொருளுக்கும் அந்த பொருளோட ஈடுகட்ட முடியாது. அந்த பொருள் நமக்கு அவசியமானதாக அப்பொழுது இருக்கும். அந்த நேரத்தில் வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதுதான் நம்ம முக்கியத்துவப்படுத்தும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே சிலருடைய கண்ணுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப மதிப்புக்குரியவர்களாய் தெரியாவிட்டாலும் நான் நம்புறேன், நீங்க அந்த இடத்துல இல்லாம கர்த்தர் அந்த இடத்துல உங்களை வைக்காம அந்த காரியம் முடிவிற்கு வராது. அந்த மகனுடைய வாழ்க்கை அந்த வெற்றிக்கு நேராய் வராது. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சுதான் அந்த காரியத்தை பினிஷ் பண்றதற்கு விரும்புகிறார். ஆதலால் நான் நம்புகிறேன், தேவனால் அழைக்கப்பட்ட நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவள், நான் ஸ்பெஷல். சொல்லுங்க ஆண்டவரே, நான் தேவை, என் குடும்பத்திற்கு நான் தேவை. சொல்லுங்க தேவை. ஹalleluya. கரங்களை தட்டி இந்த பாடலை ஆமென். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதீனா, எதினால் நீர் என்னோடு இருப்பதீனா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். கைகளை மேல தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா இது என்னோடு, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதின். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமே
நான் காணுவேன். சொல்லு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதி. நம்பிக்கையோடு பாடுவோம். தம் தமன் இக்கரப்போன இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மன் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. கைகளை மேல தட்டி தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல நான் உன்னை பதியணும். நான் என்ன பதியணும் அப்படின்னு சொன்னா, நான் மிகவும் முக்கியமான ஒரு நபர். பாருங்க, இந்த சிம்சோனை காட்டி கொடுப்பதற்காக தெளிலா அவனுடைய கையில் 5 பிரபுக்களும் சேர்ந்து 5500 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. இதில் ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சால் ஒரு வெள்ளிக்காசு அவங்களுக்கு சம்பளம். அன்றைய காலத்தில் அவங்க வேலை செய்கிற நாட்களில் 15 மணி நேரம் வேலை செய்யணும். 15 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சால் அந்த 15 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு முடிச்சதுக்கு பிற்பாடு அவனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னா ஒரு வெள்ளிக்காசு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மதிப்பை நம்ம போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் 15-20 வருஷத்துக்குள்ள அதிகமாக லீவு போடாமல் அவன் வேலை செஞ்சாதான் இவ்வளவு பெரிய பணத்தை அவனால் கொண்டு வர முடியும். நம்முடைய இன்றைக்குள்ள கணக்கின்படி பார்த்தா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வேல்யூ. அப்போ சிம்சோனை ஒரு தெளிலாள் காமிச்சு கொடுக்கறதற்கு இவன் தான் சிம்சோன். அவனுடைய மகா பலனை அறிஞ்சுக்கிறதற்கு 1 கோடி ரூபாவுக்கு மேலே அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சிம்சோனை அவர்கள் பிடிச்சு கொடுக்கறதற்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்க அதுக்காக ரத்தம் சிந்தல. இவ்வளோ பெரிய மனுஷனோட அவங்க போராடல, அவங்க சண்டை போடல, அவங்க கத்தியை தூக்கிட்டு போடல. ஆனால் இந்த மனுஷனுடைய ஒரே ஒரு பலவீனத்தை கண்டுபிடிச்சு அவனுடைய மகா பலம் எதிலே உண்டா இருக்குன்னு அறிஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவன் கதையை முடிச்சு 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்முடைய வேல்யூ பெரிய விஷயம் அல்ல. நம்மோட சண்டை போட்டு நம்மோட கத்தியை தூக்கிட்டு நம்மளை விரோதிக்கிறவர்களாய் அல்ல. ஒரு சொற்ப மதியினம் நீங்கள் யார் அப்படின்ற வேல்யூவையே உங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போடும். பிசாசு ரொம்ப மோசமானவன். அவன் திருடன், அவன் அழிப்பதற்காக வருகிறவன். அவன் நம்மிடத்திலே ஃபர்ஸ்ட் செய்கிற மிகப்பெரிய தீமை என்ன தெரியுமா? நம்மளை வேல்யூ உள்ள பர்சன் இல்லை அப்படின்றத அவன் நம்மளை காமிச்சிடுவான். ஒன்று நீங்கள் நினச்சிக்கங்க, நம்ம எவ்வளோ வேல்யூவான பர்சன் அப்படின்றது காமிக்கிறதுக்காக நம்ம தவறான வழியிலே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனத்தை வைத்து நீங்க பார்ப்பீர்களா? சவுல், இந்த சவுல் ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையும் நீதாப்பா கரெக்டான ஆளு, நீதாப்பா வேல்யூவான பர்சன் அப்படின்னு ஆண்டவர் சவுலை கொண்டு நிறுத்திட்டாரு. ஆனா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடினாங்க பாருங்க. தனக்கு அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு அவனால அந்த மினிஸ்ட்ரியை தொடர்ந்து செய்ய முடியல.
தனக்கு அந்த வேல்யூ வரணும், அந்த மதிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களை அவன் கையாண்டதுனால கடைசியில் அவன் பிரயோஜனம் இல்லாமலே போய்விட்டான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை யாராவது ஒருத்தர் நீங்க வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு காகிதம் போல, இல்லைன்னா உங்களை ஒரு சாதாரணமான குப்பை மாதிரி உங்களை தூக்கி போடும்போது அவர்களுக்கு முன்பாக என்னுடைய வேல்யூவை நான் காமிக்கணுன்றதுக்காக கடன் வாங்குவது, அவங்க முன்னாடி என்னுடைய வேல்யூவை காமிக்கணுன்றதுக்காக கார் வாங்குறது, அவங்க முன்னாடி வேல்யூவை காமிக்கணுன்றதுக்காக நான் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அவன் முன்னாடி கெத்தா இருக்கணும், அவன் முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை நீங்க அடையவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி எந்த இடத்திலே ஆகாது என்று கல்லை தள்ளினார்களோ, எந்த இடத்திலே வேண்டாம் என்று தள்ளினார்களோ அதே இடத்திலே நீங்கள் சங்கீதம் 118வது சங்கீதத்தினுடைய 22, 23 வசனத்தில் வாசிக்கும் போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, ஆச்சரியமாயிருக்கிறது. ஒருவேளை பிசாசு உங்களுடைய உள் மனதிற்குள்ளே பேசி உங்களுக்கு சில தோல்விகளை எல்லாம் பிசாசு உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு சில தடுமாற்றங்களை கொடுத்து, சில மீறுதல்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து, நீ வேல்யூ இல்லை, நீ வேல்யூ இல்லாத ஒரு ஆளு, நீ பிரயோஜனமற்ற ஒரு ஆளு, நீ உன்னுடைய கிருபையெல்லாம் இழந்துட்ட, உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்துட்ட, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ இழந்துட்ட, உன்னுடைய குடும்பத்தை நீ இழந்துட்ட அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸை பிசாசு உங்களுக்கு கொடுத்து, ஆமா நான் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டேன், நல்ல குடும்பத்தை நான் இழந்துட்டேன், நான் நல்ல பொண்ணு இல்லை, நான் நல்ல பையன் இல்லை, நான் நல்ல மனைவி இல்லை, நான் நல்ல கணவனார் இல்லை, அப்படிப்பட்ட இன்ஃபீரியர் உங்களுக்குள்ளே இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, இளைய குமாரனும் தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு பிள்ளைன்ற வேல்யூ எனக்கு ஒரு டைம் இருந்துச்சு, ஆனா இப்போ பிள்ளைன்ற வேல்யூ என்னிடத்துல இல்லை, உங்களுடைய வேலைக்காரன மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தகப்பனார் அவனை வேலைக்காரனாய அல்ல, இல்ல அப்படியெல்லாம் நீ இழக்கலன்னு சொல்லி திரும்பவும் தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அந்த வேல்யூ உள்ள பர்சனா அவனை நிறுத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நேருக்கு நேர் சொல்றாரு, மகளே நீதான் அப்படி வந்திருக்கிற, மகனே நீதான் அப்படி வந்திருக்கிற, நான் இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளவளா போயிட்டேன், நான் இன்னைக்கு பிரயோஜனம் மற்றவளா போயிட்டேன், நான் ஒண்ணுக்குமே உதவாம போயிட்டேன், நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், அழகை இழந்துட்டேன், படிப்பை இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், நான் ஒரு பிரயோஜனமற்ற பாத்திரமோன்னு நீங்க நினைச்சிட்டு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள மகளாய், பிரயோஜனம் உள்ள மகனாய் மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே அவருடைய பிரசன்னத்தோட வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, இயேசுப்பா மறுபடியும் கட்டுகிற ஆண்டவர், மறுபடியும் சீர்படுத்துகிற ஆண்டவர், மறுபடியும் நம்மை வேல்யூ உள்ள ஒரு மகனாய் மகளாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட், உங்களை குறித்து ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்திற்கு நான் முக்கியமற்றவள்னு நினைக்கக்கூடாது, இந்த இடத்திற்கு நான் என்ன இருக்கணும்னா நான் முக்கியமான ஒரு நபர். கவனிங்க, சில இடத்துல நீங்கள் ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், சில இடத்துல ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எனக்கு 10th படிச்சுட்டே இருக்கும்போது ஸ்கூலில் இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கிரவுண்டில் போய் அவங்களுடைய ஹைட் எல்லாருமே அளந்தாங்க, அவங்களுடைய உயரத்தை அளந்தாங்க. எதுக்கு உயரத்தை அளந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பிடி சார் இருந்தார். அவர் எப்பா யாருக்கெல்லாம் போலீஸ் ஆகணும்னு ஆசை, அப்போ போலீஸ் அப்படின்றது ஒரு பெரிய கெத்தா, அவங்களுடைய யூனிஃபார்மே பெருசு, அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால அன்னைக்கு இருக்கிற 90 கிட்ஸுக்கு போலீஸ் வேலை அப்படின்றது ரொம்ப பெரிய வேலை, அதே போல் மிலிட்ரி வேலைன்றது ரொம்ப பெரிய வேலை. அப்போ இது ரெண்டுக்குமே ஆள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறார், போலீஸ் வேலை ஆசையா, மிலிட்ரியில் போகிறதுக்கு ஆசையா, வாங்க கிரவுண்டுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவர் ஹைட்டை அழைப்பார்.
அப்போ வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தார். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செஸ்ட் இவ்வளோ இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த அன்ஃபிட் இருக்கு பாருங்களேன், அது ஒரு 30 ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்டில் ஒரு 4 பேர் 3 பேர் வந்து எந்த கேட்டகரிக்குமே வரமாட்டாங்க, எந்த கேட்டகரிக்குமே வரமாட்டாங்க. அப்படின்னா அவங்க உயரத்துலையும் வரமாட்டாங்க, அவங்க நீளத்துலையும் வரமாட்டாங்க, செஸ்ட் அளவுலையும் வரமாட்டாங்க, ஆர்ம்ஸ்லையும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி 3-4 பேர் இருக்கிற இடத்துல அன்ஃபிட்டாக நான் நின்றுட்டுருப்பேன். அப்பா, நீ எத்தனை வருஷமானாலும் நீ போலீஸுக்கு ஃபிட் ஆக மாட்ட, நீ உயரமாக மாட்ட, நீ இப்படி தான் இருப்ப. அப்புறம் வந்து மிலிட்ரிக்கா நீ நினச்சே பார்க்க முடியாதுப்பா. அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், போலீஸ் ஆகினா எப்படி இருக்கும், அப்படியே இந்த மாதிரி நம்ம மிலிட்ரி மேன் ஆனால் எப்படி இருக்கும். எங்கள் ஊரில் மிலிட்ரி மேன் வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. வரும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் மிலிட்ரி மேன் பெரிய பெரிய பதவி. ஆனால் எதுலையுமே ஃபிட் ஆகலை. ஆனால் நான் நம்புகிறேன், அவருடைய ஊழியத்திற்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல கொண்டு வந்து என்னை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணின அந்த தேவனாகிய கர்த்தர் நல்லவர். நான் நம்புறேன், நீங்க எத்தனையோ இடத்துல நீங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம், நீங்க ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஃபிட் ஆகாம இருக்கலாம். சிலர் வந்து ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே கற்பனை பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வாங்க. கற்பனை கற்பனை கற்பனை, இந்த மாதிரி ஆகணும் 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 அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அந்த இடம் வருது பாருங்க, அந்த இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் அன்னிவனா இருக்கும், அது ஃபிட் ஆகாம இருக்கும். 1 மார்க்ல போகும், 2 மார்க்ல ஃபெயில் ஆகும், ஒரு காரியத்தில் செய்ய முடியாது. ஆனா அதுக்காக நீங்க சோர்ந்தே போகாதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. நீங்க நினைச்ச இடத்துல நீங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நினைச்ச இடத்துல அவங்க ஃபிட் ஆகாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்திலிருந்து நல்ல கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி அந்த இடத்திலிருந்து ஆமென், எங்களை எடுப்பதற்கு யாராலும் முடியாது, யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. ஏனென்றால் எனக்காக ஆண்டவர் அதிசயத்தை செய்வதற்கு நான் இந்த உபவாச ஜெபத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன். யாரோ ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கிறீங்க, எனக்கு எந்த இடத்துலையும் ஃபிட் ஆகல, எந்த இடத்துக்குரியவளும் இல்லை, நான் இந்த இடத்துக்குரியவளா இல்லாததுனால இனி எந்த இடத்துக்குரியவளும் அல்லன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சி சொல்றாரு, இல்ல மகளே, நான் ஒரு இடத்துல உன்னை இணைப்பேன், நான் ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். அந்த இடம் உனக்கு கடினமா இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அந்த இடத்திற்கு நீ தேவையான நபர் என்கிறதை கர்த்தர் சொல்ல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என் அருகிலே இருக்கிறார். ஆமென் சொல். எஸ் சார், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். அப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க என் மனசில் அப்படியே நிறையணும். என்ன நிறையணும் அப்படின்னா, நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சன், நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சன். சில இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாக வருவோம், எதுவும் பேச மாட்டோம். எதுக்கு, ஏன் அமைதியாக வர்றீங்க, எதுக்கு அமைதியாக வர்றீங்க? நான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்த இடத்துல நீங்கள் ஏன் கோவப்படலை? நான் ஒரு முக்கியமான பர்சன், நான் ஒரு முக்கியமான பர்சன். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக இது வேண்டான்னு சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? இல்லை, நான் ஒரு முக்கியமான பர்சன். அந்த உணர்வு முதல்ல அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது. யாருக்கு முதல்ல வரணும் சொல்லுங்க? எல்லாருமே. தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாரும், நீ இங்கே எதுக்கு வந்த, நீ இதுக்கு எதுக்கு வந்த, நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய் அப்படின்னா, அவன் முக்கியமானவன் யாருக்கு தெரியல, அவனுடைய அண்ணங்களுக்கு தெரியல. ஆனா தாவீதுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, வாயை மூடுப்பா, வாயை மூடுப்பா. உங்க கணவன் இந்த வார்த்தையை சொன்னா, உங்க மனைவி இந்த வார்த்தையை சொன்னா, உங்க மாமியார் இந்த வார்த்தையை சொன்னா, மருமகள் இந்த வார்த்தையை சொன்னா, உங்க பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொன்னா, அடுத்த டைம் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? வெளியில ஒருவேளை வாயில சொல்ல முடியலனா கூட மனசுக்குள்ள என்ன சொல்லணும் தெரியுமா? நீ அமைதியா இருப்பா, என் முக்கியம் இன்னைக்கு உனக்கு தெரியாது, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ,
நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அப்போ சுத்தி இருக்கிற எத்தனை பேர் முக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும்னா, நீங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களை முக்கியம் இல்லைன்னு சொன்ன இடத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். இன்னைக்கு உங்களுடைய கணவனார் நீ ஒரு வேஸ்ட், நீ எதுக்கு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேனே தெரில, உனக்கும் சேர்த்து நான் சோறு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு உங்கள் கணவனார் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிமிஷம் ஒப்பாரி தெரியும், எங்கள் அப்பா என்ன பெத்தெடுக்கும் போதே எனக்கு தெரியும், வேண்டான்னு சொன்னேன், அன்னைக்கே செத்துருக்கணும், என்னை பிறக்கும் போதே கழுத்தை நெரிச்சுக்கு கொண்டிருக்க கூடாதா, நான் எதுக்கு பிறந்தேன் ஆண்டவரே, நான் எதுக்கு வந்தேன், இது பெண்ணாக பிறக்கிறதுக்கு மண்ணாக பிறந்திருக்கலாமே, இந்த பிறவி எனக்கு தேவையா, நான் எதுக்கு 4 பிள்ளைகளை வேற பெத்தெடுத்துட்டேன். ஐயோ, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து கேட்டது மாதிரி இருக்குது இல்லை? அப்படியே தலையில் அடிச்சுட்டு அழுது ஒப்பாரி வச்சு, நான் இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு சோறும் வேண்டாம், எனக்கு தண்ணியும் வேண்டாம், நான் சாகுறேன், வேண்டாம், என்னை கொன்ற வேண்டியதானே, என்னை கொன்னுட்டு நீங்கள் பாருங்க, என்னென்ன வார்த்தை. அப்போது ஆனால் தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னை முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னாலும் அதை என் மனசு என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிஸ்டர் ஏற்றுக்கக்கூடாது, சிஸ்டர் பிரதர் ஏற்றுக்கக்கூடாது, பிரதர் யாரும் உங்களை முக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் மனசு ஏற்றுக்கக்கூடாது. அதுதான் தாவீதனுடைய அபிஷேகம். தாவீதனுடைய அபிஷேகம் தேவனால் அழைக்கப்பட்டு அந்த மிகப்பெரிய அலங்கத்தை கட்டும்போது தேவ மனுஷன், நீ இங்கே வந்து தான் இங்கே ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ அங்கேயே உட்கார வேண்டியதானே, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது கூட அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த இடத்திற்கு கண்டிப்பாய் தேவை, நான் தேவை. நான் யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் நான் பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இனி அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லணும்னா, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இந்த இடத்துல ஆண்டவர் வச்சதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இந்த குடும்பத்தோட ஆண்டவர் என்னை இணைச்சதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. நான் நம்புறேன் உங்களுடைய மறைவான ஜபம், உங்களுடைய மறைவான கண்ணீர், அந்த கால் வலிக்க வலிக்க நீங்க செஞ்ச ஊழியம், நீங்க மனசு வலிக்க வலிக்க செஞ்ச அந்த ஊழியம், எந்த ஒரு சொகுசையும் பார்க்காம உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி நீங்க அந்த குடும்பத்திற்காக உழைச்ச உழைப்பு, நீங்க அந்த காரியத்திற்காக உழைச்ச உழைப்பு, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் மறந்தாலும், எத்தனை பேர் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த இடத்திலே மிகவும் பிரயோஜனமானவன். இன்றைக்கு தெரியாவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் தெரிய வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு ஓ ஹல்லேலூயா. தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். கைகளை தட்டி சொல்லும், வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கைகளை மேல தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என் நமக்குள் வசிக்கிறார். ஓ அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என் நமக்குள் வசிக்கிறார். சொல்லுவோம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், அப்பனே செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல்
காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். கைகளை மேல தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் பாட பாட அந்த மகிமை ஒவ்வொருவருமே. ஓ ஹalleluya. பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாடும் பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதே நேசகரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதே நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள். கைகளை தட்டிக்கொண்டே அதிசயங்கள் பாடுவோம், விசுவாசத்தோட பாடுவோம். அற்புதங்கள் செய்கிறவர் நாமக்குள். குருடருக்கும் ஓ குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஆண்டவர் நல்லவர். சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். சொல்லும் அதிசயங்கள் செய்கிறவர் அருகில். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹalleluya. 40 வருடம் வனாந்தரத்தில், 40 வருடம் எகிப்திலே. வேதம் சொல்லுது, எகிப்திலே இருக்கிற சகல காரியத்தையும் கற்று தேர்ந்தவன் யார் அப்படின்னா மோசே. எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்துட்டான். அப்போ அவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஒரு விசேஷமானவன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நயல் நதி அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் ரத்தம் ஆறுது. நயல் நதி ரத்தம். நம்ம இப்போ பாடணும், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். இந்த தண்ணீரை ஆண்டவர் 10 வாதையில எகிப்தில் இருக்கிற நயல் நதியை ஏன் ஆண்டவர் ரத்தமா மாத்தினார் தெரியுமா? ஏன் ரத்தமா மாத்தினாரு? அந்த நயல் நதியில நிறைய குழந்தைங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. வெட்டி வெட்டி அந்த நயல் நதிக்குள்ள போட்டாங்க. அப்போ ஜனங்களுக்கு அந்த நயல் நதியில போடப்பட்ட குழந்தையினுடைய ரத்தத்தை ரசிச்சாங்க, அதை ஆசையா நினைச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் பாடத்தை காமிச்சு கொடுத்தாரு. இப்போ நான் உன்னை ரத்தமா நான் ஃபுல் தண்ணீரை மாத்துறேன், இப்போ நீ குடி, அந்த ரத்தத்தை குடிச்சுக்கோ. இத்தனை பேருடைய ரத்தத்தை இந்த நயல் நதி வாங்கிருச்சுல்ல, இப்போ நான் ரத்தமா மாத்துறேன். என்னுடைய ஆண்டவர் அதில் ரொம்ப நீதி உள்ள நியாயாதிபதி. அப்போ அத்தனை குழந்தைகளுடைய ரத்தமும் அந்த நயல் நதியில சிந்தப்படும் போது அங்கே காப்பாற்றப்பட்டது ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா இந்த மோசே மட்டும்தான். நாணல் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பிள்ளை அழுது. அந்த உடனே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மேல என்ன வருதுன்னா ஒரு இரக்கம் வருது. பொதுவாக அந்த அம்மாவுக்கு இரக்கம் வரக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா வளர்ந்த இடம், அந்த அம்மா இருக்கிற இடம் இரக்கம் இல்லாத இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க.
நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளையை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். அப்படின்னா எபிரேய பிள்ளைகளில் ஒன்றை பார்த்தால் எகிப்தியர்கள் யாருமே இரக்கம் காட்டக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அது இந்த அம்மாவனுடைய வீட்டிலிருந்து தான் புறப்பட்ட ரூல். ஆனா இந்த எபிரேய பிள்ளையை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு இரக்கம் வருது. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அப்போ இவன் வளர வளர 40 வருஷம் தன்னை என்னதான் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பெஷல். அவனோடு கூட வளர்ந்தவங்க நிறைய பேர் சுமை சுமக்கிறத பார்த்து, கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப இஷ்டப்பட்டானாமா. இவனோடு கூட பிறந்தவங்க நிறைய பேர் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஒரு ஸ்பெஷல். அப்போ சின்ன வயசுல இவனுடைய மனசுல 40 வருஷம் நான் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த மனுஷன் அடுத்த ஒரு 40 இயர்ஸ், 40 வருஷம் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டு இப்பொழுது யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ அவருடைய மனசுல இதுவரைக்கும் நான் தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கவருக்கு முழுவதுமாய் முறியடிக்கப்பட்டுருச்சு. நான் ஸ்பெஷலே, சொல்லுங்க, நான் ஸ்பெஷலே இல்லை, நான் வேண்டாத ஒரு பீஸு, நான் தேவையற்ற ஒரு ஆள், நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் எதுக்கு காப்பாற்றப்பட்டேனே தெரியல, எதுக்கு என்னை நைல் நதியில் காப்பாத்துனீங்க, எதுக்கு என்னை நாடல் பெட்டிக்குள்ளே வச்சுக்கீங்க, நான் ஒரு அன்லக்கி, நான் பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்த 40 வருஷம் தன்னை குறித்து நான் ஒர்த் இல்லை, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சாரு. ஆனால் வேதம் சொல்லுது அடுத்த ஒரு 40 இயர்ஸ் என்னுடைய ஆண்டவர் சொன்னாரு, பிறக்கும் போதே நீ ஸ்பெஷல் தாண்டா, நீ அடுத்த 40 வருஷமும் நீ ஸ்பெஷல் தாண்டா. நீ ஸ்பெஷல் அப்படின்றத அடுத்த 3வது 40 வருஷத்துல ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியுமானால், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருவர், பாஸ்டர் நான் என்னுடைய வீட்டில் ஸ்பெஷல், என் படிக்கிற இடத்துல நான் அப்படி, நான் தெருவில் அப்படி, எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப நல்லா தான் நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் நல்லது, நான் பிறந்தது நல்லது, நான் ஸ்பெஷல்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ கடந்து போகிற பாதை ஏன் நான் பிறந்தேன், நான் ஸ்பெஷலே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மோசேக்கு அந்த 40 ஆண்டு தாண்டி கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மை, அவன் ஸ்பெஷல் அப்படின்னு கர்த்தர் நிரூபிக்க கூடுமானால், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே ஹல்லேலூயா, அத்தனை செங்கடலிலே, ஆமென், நயல் நதியிலே அத்தனை இரத்தத்தை சிந்தப்பட்ட இடத்திலே அந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றின அந்த ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பிற்பாடு, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதற்கு பிற்பாடு, ஹல்லேலூயா, நீங்கள் ஸ்பெஷல் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்காமல் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ள மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. உங்க குடும்பத்திற்கு நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு தெரிய வரும், உங்க குடும்பத்திற்கு தெரிய வரும், உங்க பிள்ளைகளுக்கு தெரிய வரும், உங்க தெருவுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. இடையில கொஞ்ச நாள் அப்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிற சில பாதையை பார்த்துட்டு நான் அப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சிடவே கூடாது. முன்னாடியே ஆண்டவர் உங்க தரிசனத்தை உங்க மேல வச்சாருன்னா இடையில நடக்கிறத பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆரம்பம் கர்த்தர் அப்படி எப்படி உங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாரோ முடிவு வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட. நம்பர் 1, முதலாவதாக இந்த செய்தியில் நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. எங்க போய் நின்னாலும் நீங்க என்ன பண்றணும், என்ன சொல்லணும்னா, நான் விசேஷம், ஸ்பெஷல். ஆமென். நம்புறீங்களா? படுக்கையில் படுத்து கிடந்தா கூட நீங்க அப்படிதான் நினைக்கணும், நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. நம்பர் 2, இரண்டாவது, யாராவது உங்களை பார்த்து நீ ஒர்த்தே இல்லை, நீ ஸ்பெஷலே இல்லைன்னும் போது, நம்பர் 2, இரண்டாவது உங்க மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைன்னு உனக்கு தெரியாது,
நான் எவ்வளோ பெரிய ஒர்த்துன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவன் கண்ணு முன்னாடியே நீங்கள் மனசில் நினைக்கணும், எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கினவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாருன்னா ஸ்பெஷலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களை மறுபடியும் கட்டுகிற தேவன். நம்மேல் வைத்திருக்க நம்மை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலம் கர்த்தர் பாதையில உங்களை நடத்துவார், ஆனால் அதற்கு பிறகு இதை விட ஒரு மகிமையான பாதையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் முக்கியமானவள். சொல்லுங்க, நான் முக்கியமானவன். தண்ணீரை ரத்தமாய் மாற்றின என்னுடைய தேவன். சொல்லுங்க, திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இதுவரைக்கும் உங்களுடைய மனசுல நீ வேஸ்ட்னு சொன்ன அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். திரும்ப கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேர் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுகிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான ஜெபம். ஆமென். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. இல்ல, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை குறையல்ல, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் குறையல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ ஸ்பெஷல் தான், மகளே மகனே நீ ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா. நான் விசேஷமானவன். கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட பாடி, செங்கடலை ஆமே தண்ணீரை ரத்தமாய் மாற்றின என்னுடைய தேவன், அவர் என் எதிரியோட பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். பாடு, செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயங்கள் அதிசயங்கள். அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர். சொல்லலாமா எல்லாரும்? தண்ணீரை ரத்தமாய், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கைகளை மேல தட்டி சொல்லுங்க, அதிசயங்கள். அப்பனே கிருபை கிருபை. இப்போ இப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அனாயிண்டிங் ஊற்றப்படட்டும். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள். ஒரு ஒரு குருடருக்கும் செவிடருக்கும், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். அப்பனே ஸ்தோத்திரம். சுகம் தந்தார், அதிசயம். ஒரு சொல்லாலே எழுப்பினார், அதிசயம். ஒரு சொல்லாலே
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென், ஆமென். எனக்கு வேதத்தில் இந்த யோசேப்பை டச் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல குவாலிட்டியும் இந்த யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் மேலே இருக்குது. வேதம் சொல்லுது பாருங்க, போத்திபாருடைய வீட்டுக்கு தன்னுடைய தகப்பனார் பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுத்து அவனுடைய அத்தனை கூட பிறந்த சகோதரர்களை விட அவனை ஸ்பெஷலாக வைக்கிறாரு அந்த இடத்துல. அதே போல யாருக்குமே சொப்பனம் பார்க்கல, இவன் மட்டும் சொப்பனம் பார்க்குறான். அந்த இடத்துலையும் யோசேப்பு யாராக தான் இருக்கிறாருன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கிறாரு. இப்போ சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ அங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் பார்வோனுடைய பக்கத்தில் அங்கே எகிப்திற்கு போகிறாரு. எகிப்திற்கு போகும்போது கூட போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு தன்னை யாராக தான் நினச்சான் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலாக தான் நினச்சான். அந்த வீட்டில் நம்மளாக இருந்தால் அப்படி நினைக்கவே முடியாது. அடிமை வீட்டில் போய் நம்ம என்ன ஸ்பெஷல் நினைப்போம். ஆனால் ஸ்பெஷலாக நினச்சதுனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியமும் அவங்க கையில் கொடுக்கப்பட்டது. அங்கேருந்து சிறைச்சாலைக்கு போகும்போது சிறைச்சாலையிலேயும் யோசேப்பு என்னதான் நினைச்சார் அப்படின்னா ஐ ஆம் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அங்கேருந்து இப்போ பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கிறார். பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போதும் அந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு, எப்பா இதுக்கு முன்னாடி நீ ஸ்பெஷலோ இல்லையோ, இப்போ நான் சொல்றேன் இந்த காரியத்தை செய்கிறதற்கு ஒன்ன மாதிரி ஒரு ஞானம் உள்ளவன் எங்க தேசத்தில் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீ ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சொல்லும் போது கூட யோசேப்பு சொல்லுகிறான், என்னை நீங்கள் இவ்விடத்திற்கு விற்று போட்டதை நினைத்து நீங்கள் விசரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினார். சிஸ்டர், நீங்க எந்த பாதையில போயிட்டு இருந்தாலும், பிரதர் எந்த பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தினார், ஒருவேளை நீங்கள் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போகலாம், யாருமே மதிக்காத ஒரு சூழ்நிலை நீங்க கடந்து போகலாம், யாரும் கடவாத ஒரு செங்கடலை நீங்க தாண்டி போகலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா அந்த செங்கடல் நிறைய பேரை அழிக்கும், அந்த யோர்தான் நிறைய பேரை கவிழ்த்து போடும், அந்த பிரச்சனையின் வழியாய் கடந்து போகிற நிறைய பேர் உயிரோடு கூட திரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஸ்பெஷல் தான். காரணம், எவ்வளோ பெரிய சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தாண்டி வெளியே வருவீர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இந்த பிரச்சனை கொஞ்ச காலம்தான் உங்களுக்கு உண்டு, அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஆமென். இந்த வார்த்தையை ஆணித்தரமா உங்களுக்குள்ள விதைக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ரொம்ப கர்த்தர் மும்முரமா வந்திருக்கிறாரு, மும்முரமா வந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து நான் தகுதியற்றவள்னு நினைக்காதீங்க, தோல்வியை பார்த்து நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க, இல்லைனா நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து ஏன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுகிறீர்கள், தேவைப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தில் சொன்னோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல். எப்பவுமே வீடு கட்டுறதுக்கு நம்ம வாங்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழு கல் தான் வாங்குவாங்க, ஷேப் கல் தான் வாங்குவாங்க. இந்த அரைக்கல் அங்கேயே உடஞ்சி போயிருக்கும், ஆனால் நிறைய பேர் அந்த கல்லை வாங்க மாட்டோம். இல்லை எங்களுக்கு முழு கல் தான் வேணும்னு நம்ம வாங்குவோம். ஆனால் கட்டடம் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களிலே முழு கல் தேவைப்படும். ஆனால் முக்கியமான இடங்களில் என்ன கல் தேவைப்படும்னா உடஞ்ச கல் தான் தேவைப்படும். அந்த உடஞ்ச கல் இல்லாமல் ஒரு பில்டிங்கை அந்த மனுஷனால் என்ன பண்ண, ஒன்று உடஞ்ச கல் வேணும், இல்லைன்னா இருக்கிற கல்லை உடைக்கணும். உடைக்காம அந்த கட்டடத்தை ஃபினிஷ் பண்ண முடியாது. நான் நம்புறேன் சிஸ்டர், நீங்க இல்லாம அதை ஃபினிஷ் பண்ண முடியாது.
பிரதர், நீங்க இல்லாம அந்த குடும்பத்தை பினிஷ் பண்ண முடியாது. ஒருவேளை நிறைய பேர் தூக்கி தூக்கி போடலாம், பிள்ளைங்க தூக்கி தூக்கி போடலாம், இது வேண்டான்னு தூக்கி தூக்கி போடலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீங்க அந்த இடத்துல இருந்தாதான் பினிஷ் ஆகும். நீங்க அந்த இடத்துல இருக்கணும், நீங்க அந்த இடத்துல தேவை. அவங்க தள்ளுகிறத குறித்து வருத்தப்படாதீங்க, அவங்க அவமதிக்கிறத குறித்து மனசு நொந்து போகாதீங்க, அவங்க உங்களை ஒரு செருப்பு மாதிரி கூட மதிக்காததை நினைச்சு நீங்க உடைஞ்சு போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு முள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. ஆனால் நீங்க இல்லாம, நீ இல்லாம அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சாதாரணமான மனுஷனுடைய பேச்சை கேட்டு உங்க தரிசனத்தை, உங்க ஓட்டத்தை எப்பவும் நிறுத்திடவே கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க சிம்சன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 5500 வெள்ளிக்காசுக்கு அவனை அந்த 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 லேடி காமிச்சு கொடுக்கும்போது அவனுடைய வேல்யூ என்னன்னு அவனுக்கு தெரியல பாருங்களேன். போயும் ஒரு பெலிஸ்திய தேசத்தில் அந்த பெண்ணினுடைய மடியில் படுத்து கிடக்கிறான். எவ்வளோ பெரிய வேல்யூ, எவ்வளோ பெரிய வேல்யூ, எவ்வளோ பெரிய பணம். அன்னைக்கே அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிற்கு அவனுடைய வாழ்க்கையை விலை பேச முடியும்னா அவங்க பெலிஸ்தியர் என்ன கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தாங்க. அதுவும் ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு நாங்க தர்றோம்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த தெளிலால் எனக்கு அது பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கணும். அதனால பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப திரும்ப உங்களிடத்துல பேசுறாரு, திரும்ப பேசுறாரு. நீங்க ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்யணும், ஏதாவது ஒன்றை நீங்க சாதிக்கணும். எது நடக்காததும் உங்க மூலமா கர்த்தர் நடக்க வைப்பார். உங்க ஜெபத்தில் அந்த அற்புதம் நடக்கும், உங்களுடைய உழைப்பில் அந்த அற்புதம் நடக்கும். மனுஷனை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, சொந்தக்காரங்களை பார்க்காதீங்க. தாவீது தன் கூட பிறந்தவங்களை பார்க்கவே இல்லை, அவன் தரிசனத்தை மட்டும்தான் பார்த்தான். நீங்களும் எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை குறித்து பார்க்காதீங்க. டீச்சர் ஒருவேளை வேஸ்ட்னு உங்களை சொல்லலாம், அதை பார்க்காதீங்க. ஊழியர் ஒருவேளை உங்களை சொல்லலாம், அதை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை சொல்றாரா? ஆண்டவர் உங்களை சொல்லுவாரா? ஆண்டவர் உங்களை என்ன சொல்லுவாருன்னா, நீ முக்கியமானவள், நீ முக்கியமானவள், நீ முக்கியமானவள், நீ முக்கியமானவள். நிராகரிக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே என் தலையை நிமிர பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். 2 கையையும் மேல உயர்த்தி சத்தமா அப்பாவை பார்த்து, இனி அப்படி சொல்ல மாட்டேன், இனி அப்படி சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? நிறைய பேரை பார்த்து ஏசப்பா ரொம்ப வருத்தப்படுறார். இவ்வளோ கிருபையை உன் மேல வச்சிருக்கிறனே, இவ்வளோ அபிஷேகத்தை உன் மேல வச்சிருக்கிறனே, இதுக்கா நான் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தேன், இதுக்கா நயல் நதியிலிருந்து உன்னை காப்பாத்தி கொண்டு வந்தேன், இதுக்கா மரண படுக்கையில் இருந்த உன்னை நான் விடுதலை ஆக்குனேன். அன்னைக்கே உன்னை அழிச்சிருக்கலாமே, அன்னைக்கே உன்னை கொண்டிருக்கலாமே. ஆனா இத்தனை பிரச்சனையிலையும், இத்தனை மரண கண்ணிலையும் நீ தப்பிச்சு வந்தது நீ பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா மாறுறதற்கா? வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றதற்கா? எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றதுக்கா? இல்ல இல்ல இல்ல. உங்க வம்சத்துல யாரும் பெருசா கர்த்தரை தேடல. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்னும் இயேசுவை குறித்து அறிவில்லை. ஆனா தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டவரும், உங்களை அழைத்தவரும், பேர் சொல்லி அழைத்தவரும் அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கொண்டு வந்தது சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, யாரும் கடக்க முடியாத எல்லை, யாரும் நெருங்க முடியாத இடம், யாரும் அந்த இடத்துல தான் உன்னை அழைச்சேன். இல்ல, இன்றைக்கு உன்னை வெறுமையா உட்கார வச்சிருக்கிறத பார்த்து சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய திட்டத்துக்காய், ஒரு பெரிய நோக்கத்திற்காய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீ பயனற்ற பாத்திரம் அல்ல, நீ பயனுள்ள பாத்திரம். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை
ரம்தோ ரபா ரிக்கபலதரமா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்செடியை நீ பார்த்தாலும், முட்செடியிலே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை பார்த்தாலும் முட்செடி எரியாது, எரியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துவதற்கு வல்லவர், என்னை பயன்படுத்துகிறதற்கு வல்லவர், என்னை பயன்படுத்துவதற்கு வல்லவர், என்னை பயன்படுத்துவதற்கு வல்லவர், என்னை பயன்படுத்துவதற்கு வல்லவர். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் அசட்டை பண்ண முடியும்? அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்வி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்க செய்வி. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தகப்போது தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தகப்போது தொடங்கினது. இப்ப சொல்லும் எல்சடாய், சர்வ வல்ல உள்ளவரே. யெகோவா தெய்வமே, சொல்லுவோம் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே. கைகள் மேல தட்டி என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சிந்தினா முடிந்ததே, தகப்போது தொடங்கினதே. பாடுவோம். சிந்தினா முடிந்ததே, தகப்போது தொடங்கினது. இப்ப கைய மறந்து எல்சடாய். ஹல்லேலூயா. Thank you தெய்வமே, என்னை பெருக செய்பவர் எல்சடாய். ராதலம் கமம் நோரோதலர். யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். அப்பாவை பார்த்து நம்பத்தக்கவர் நீரோடுவார் தானே, உண்மையுள்ளவர் நீரோடுவார் தானே. நம்பத்தக்கவர் நீரோடுவார் தானே, உண்மையுள்ளவர் நீரோடுவார் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடும் யார்? பாடு பாடு. யாரும் இல்லை எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். ஓ எல்சடாய், எல்சடாய் தெய்வமே. யெகோவா தெய்வமே.
அவருக்கு ஒரு மகிமை செலுத்தி முழு பலத்தோட கரங்களை தட்டி, கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். எனக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய தந்திரமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒர்த்து இல்லைன்றத பிசாசு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அதனுடைய பெரிய தந்திரம். இப்போ பாருங்களேன், இந்த 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 திருச்சபையிலே இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க, ஆன்லைனில் இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழும்பும்போது கூட இந்த வீட்டுக்கு நான் உயிரோடு இருக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு இருக்கணும், என் குடும்பத்திற்காக நான் உயிரோடு இருக்கணும், இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பலமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க? ஆமாம், ஒரு சிலர். ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன தான் நினச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் வாழணும், எதுக்கு? எனக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொருத்தரை வச்சுருக்கலாமே, இன்னொருத்தர் நல்லா இருந்திருக்கலாமே. நிறைய மனைவிங்க அப்படி கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம். நான் உயிரோடு இருக்கிறது என் ஆயுசையும் சேர்த்து என் கணவனாருக்கு கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்னும் சிலர் பாஸ்டருக்கு கொடுங்கன்னு கூட எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க.